தான் இருக்கும் அம்மாவும் இடுப்புமே அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமே தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்புமே அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம சுகமா நினைச்சேன் என்ன சுமையா நினைக்காம என்ன சுகமா நினைச்சேன் அம்மாவும் பேசலாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோட தள்ளி வந்தா உன் விரல் தான் இருக்கும் சுத்திக்குள்ள முட்டை போல என்ன வச்சு காத்தவர் அப்புறம் நீ மனதை வச்சு அந்த மட்டும் கூட்டவர் பொல்லாத ஊருக்குள்ள நாம் பொழைக்க வேண்டும்னு அம்மா தினந்தோறும் சொல்லி வச்சேன் பொல்லாத ஊருக்குள்ள நாம் பொழைக்க வேண்டும்னு அம்மா தினந்தோறும் சொல்லி வச்சேன் கொஞ்சம் பரவ போலிருந்த அப்ப திரைகாணி முளைச்ச கொஞ்சம் பரவ போலிருந்த அப்ப திரைகாணி முளைச்ச உன்னோட மணி மேல தலை தாய்க்க வேணுமம்மா அப்படியே செத்துறலாம் அந்த நொடி போதுமம்மா உன்னோட மணி மேல தலை தாய்க்க வேண்டுமம்மா அப்படியே செத்துறலாம் அந்த நொடி போதுமம்மா சிப்பிக்குள்ள முட்டை போல என்ன வச்சு காத்தவர் அப்புறம் நீ மனதை வச்சு அங்க மட்டும் கூட்டவர் முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா உண்மையில நான் இருக்க சாமியாக வந்தவரே உன்னோட சுத்தி வந்தேன் தாயை போல யாரும் இல்லை உண்மையில நான் இருக்க சாமியாக வந்தவரே உன்னோட சுத்தி வந்தேன் தாயை போல யாரும் இல்லை சிப்பிக்குள்ள முட்டை போல என்ன வச்சு காத்தவர் அப்புறம் நீ மனதை வச்சு அந்த முட்டு எனக்கு ஆண்மகன் பிறந்திருக்கின்றாள் ஆண்மகனை இப்பதான் சொன்னேன் தப்பா நினைக்க போறாங்கடா ஏன்டா இப்படி கூட சொல்லி அது போட்டுனா எனக்கு ஆசையா என்னுடைய அன்பு பிள்ளை ஒரே மகன் பிறந்திருக்கின்றார் என்ன ஒரு அழகா இருக்கின்றது அதுக்காக தொட்டியை ஏற்பாடு பண்ண தொட்டி அத்தா நம்மளுக்கு 10 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்திருக்கிறது அதனால இதை திருவிழாவா கொண்டாட வேண்டும் அதுக்கு நாட்டியத்தை 30 விழா குழந்தை ஏண்டா முத்து கொடுக்க போறேன் ஏண்டா
என் மனைவிடத்தில் என்ன சொல்ல குழந்தைகளுக்கு ரேஷன் கடைக்கு போ அரிசி வாங்கி தின்னு புழு பூச்சி தந்தது அதே மாதிரி உங்க மனைவி வாங்கி கொடு அதே புழு நம்மளுக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தை இவன் தான் தீர்த்து வைத்தான். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு கட்டி அடித்து ஒரு முத்தத்தாரோட ஆசைப்படுறான். அதனால அந்த ஆசையை வேணான்றீங்க. முத்தம் கொடுக்கண்டிதான். அதாவது அவன் நீ பட வேண்டிய வழி அனைத்துமே அவன் உன்னிடத்தில் பட்டிருந்தான். அதனால் அவனுக்கும் அந்த ஆசை குழந்தை ஆசை இருக்கின்றது. அவன் என்ன ஆசையாக ஒரு அன்பாக முத்தம் குடிக்கட்டுமே. ஏண்டா அதுக்கு நீ எங்க அது மோதி திருப்பி நான் என்ன பண்ண சரி ஆகட்டும் சீக்கிரம் முப்பது விழா நடத்த வேண்டும். கோயில் மேல நிறுத்தி நாட்டியத்தை நடைபெறுகிறதா? குழந்தைக்கு ஒரு கண்ணக்காரங்க சுவாமி இந்த நாட்டிய வாழ்க்கை சுவாமி வாழ்க 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 போகட்டும் அந்த மேரி மாதா
கிடைத்த செல்வத்திற்கு அன்பாக மலர் சூட்டி அழகாக என் ஐயா வாழ வைக்கிறேன். காட்டுறதுல இந்த உட்கார்ந்து தென்னலுக்கு அப்படியே சொட்டு சொட்டு சொல்லு சொல்லு தப்பா நினைக்காத உங்களுக்கு கேட்கலாம் அபிநயம் அப்படியா மந்திராசுரன் என்ற அரக்கன் எங்களையே மாற்றி வைக்கின்றார். எங்கள் இருவரையும் பிரிக்க நிற்கின்றார். வித்தோகத்தை துரத்திக் கொண்டு போய் இடத்திலே உங்களுடைய இளவர பட்டனை ஏரிமாதா என்று பெயரை கேட்டோம். இந்த இடத்தில் சென்றால் ஏதாவது இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவாய். என்னுடைய ஆலயத்தினால் நீ யார், எப்படிப்பட்டவன் அப்படி என்று உனக்கு தெரியுமா? என் மரத்தினால் நீ பிறந்தவன். என் மரத்தினால் பிறந்தவன். உனக்கு இன்பம் துன்பம் அனைத்தும் நான் அறிந்தேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய துன்பத்தை அனைத்தும் அறிந்த பிறகு ஏதோ நேர காலங்கள் சரியில்லாத காரணத்தினால் உன்னுடைய தாய் தந்தை பிரிந்து இப்பொழுது தாயுடத்தில் சேர்ந்து விட்டாய். அது மட்டுமில்லாமல் அவன் ஒரு அரக்கனாய் இருந்தாலும் உன்னை எதிர்ப்பவன் அவனும் நல்லவன் தான். சரிக்கு சரியாக பலி கொடுத்தால்தான் நல்லது என்று நினைக்காதே. அவனை கத்தி எடுத்தால் அவனை கத்தியால் தான் கொள்வேன் அப்படி என்று எண்ணத்தை எண்ணினால் முடியாது. ஏதாஇருந்தாலும் ஒரு மன்னிப்புன்னு ஒன்று இருக்கின்றது. அதனால் அவன் வருவனை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ ஆலயத்தில் தான் அப்படியே அகட்டும். மண்டலேஸ்வரா, நீ அரக்க குலத்தில் பிறந்தவன். ஆமா, நீ அரக்கன் குலத்தில் பிறந்ததினால் உனக்கு அரக்க புத்தி இருக்கின்றது. உன்னுடைய அரக்க புத்தியை அழிப்பதற்காக எவ்வளவோ உனக்கு செயலால் காமித்து விட்டேன். அதனாலும் இப்பொழுது உன்னுடைய ஆணவத்தை இறக்கி என் முன்னே நிற்கின்றாய் அல்லவா? என் முன்னே நிற்பதற்காக சொல்வதற்கு நான் சொல்வது எப்படி என்றால், நேரிலே காட்சி அளிக்கின்றேன். என்னை பார்த்தும் உனக்கு ஆணவம் இறங்கவில்லை என்றால் அது நல்லது கிடையாது. ஆமா, அதனால் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய அரக்கர் குணத்தை துளைக்க வேண்டும். என்ன
என்னுடைய ஆணவத்தை குலைக்க வேண்டும். உன்னுடைய மகளை உன்னால் ஒரு நாடு நகரம் அழிந்தது. ஒரு பெண்ணை உனக்கு பெண்ணாட்டி என்று ஆள வந்தார். அப்படி இருக்கும் சமயத்திலே அவளுக்கு உன்னுடைய மகளை கௌரி பூஜை என்று ஒன்று சொல்லி இதோ மேரி மாதா ஆலயத்திலே அவள் துறவியாக ஒரு கன்னியாக இருந்து அவளோ வழிபட்டுக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பிறந்த மகனுக்கு உன் மகளை கொடுத்து சீரும் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். இதுவரை நீ செய்த அக்கிரமும் அநியாயம் அனைத்துக்குமே நான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கின்றேன். அம்மா தாயே, மேரி மாதா தாயே, என்னை மன்னித்தருவா தாயே, ஆகட்டும். இதற்கு மேல் இந்த அரைக்க குழந்தை என்பதே உனக்கு இருக்கக்கூடாது. அவர்களை கூப்பிட்டு திருமணம் செய்து இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். ஆகட்டும், வருகின்றேன். மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டு இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். இந்த மேரி மாதா புகழை என்று வாழ்த்த வேண்டும். இதோ இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் பார்த்துக் கொள்வேன். அதே போன்று உங்களுடைய எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எதிர்த்து அந்த துன்பத்தை போக்கி நன்றியே வரவேற்பேன். அப்படியே சந்தோஷமாக இருக்கணும். எப்படி தெரியுமா, புண்ணியம் செய்தேனே நான்